அமெரிக்கால இருக்கக்கூடிய ரொம்ப மிஸ்டரிஸான ஒரு பிளேஸ் தான் ஏரியா 51. ஆனா இப்போ நான் சொல்ல போற இந்த பிளேஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் சான் லூயிஸ் வேலி. தமிழ்ல சொல்லணும்னா சான் லூயிஸ் பள்ளத்தாக்கு. யுஎஸ் ஸ்டேட்டான கொலராடோ அதுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வேலி தான் சான் லூயிஸ் வேலி. கடல் மட்டத்துல இருந்து சுமார் 7000 அடிக்கும் உயரமான இடத்துல தான் இந்த பள்ளத்தாக்கு அமைஞ்சிருக்கு. இதனுடைய சுற்றுப்பரப்பளவு 8000 ஸ்கொயர் மைல்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மலைகளுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த இடம் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் வாழ ஏற்ற இடமாக கருதப்படல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய மர்மமான செயல்கள். அதுல ஒண்ணுதான் விலங்குகளுடைய மரணம். இது சாதாரணமான மரணம் கிடையாதுங்க, ரொம்ப வித்தியாசமான ஒன்று. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க இறந்து போற எல்லா உயிரினங்களும் காயப்பட்டு தான் இறந்து போகுது. அதே சமயம் இறந்து கிடக்கக்கூடிய அந்த விலங்கினுடைய அருகாமையில ஒரு சொட்டு ரத்தத்தை கூட உங்களால பார்க்க முடியாது. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா சில விலங்குகளுடைய ஓரிரு உடல் பகுதி அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருக்கும், ஆனாலும் அங்க நீங்க ஒரு சொட்டு ரத்தத்தை பார்க்க முடியாது. இது யாரு பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியாத ஒரு விஷயமா தாங்க இருக்கு. அதனாலவே ஒரு சிலர் இந்த இடத்துல ஏலியன்ஸுடைய நடமாட்டம் இருப்பதாக நம்புகிறார்கள். ஒருபடி மேல போய் அதிகப்படியா இந்த இடத்துல UFO பார்த்ததாக மக்கள் சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பறக்கும் தட்டுகள் இதை ஏலியன்ஸ் தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அதனாலவே இந்த இடம் ஏலியன்ஸால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த இடத்தை சுத்தி வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கு. இங்க மொத்தமாவே 18,000க்கும் கீழே தான் மக்கள் வாழ்றாங்க. சரி, UFO மக்கள் பார்த்ததாக சொல்றாங்களே அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜூடி மெசோலின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி 2000ல ஒரு UFO டவரை பில்ட் பண்றாங்க. இது சரியா எங்க இருக்கு அப்படின்னா ஹூப்பர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன டவுனுக்கு பக்கத்துலங்க. இந்த டவரை அவங்க பில்ட் பண்றதுக்கு காரணமே எப்படியாவது UFO பார்க்கணும் அப்படிங்கறதான். அதே போல அவங்களுடைய வாழ்க்கையில சுமார் 50க்கும் மேற்பட்ட முறை UFO பார்த்ததாக சொல்லப்படுது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க அந்த டவருக்குள்ள விசிட்டர்ஸ் யாரையுமே அலோவ் பண்றது கிடையாது. அவங்க மட்டுமே தான் அங்க இருக்காங்க. அதனால அவங்க சொல்றதையும் அப்படியே நம்பிட முடியாதுல. பட் எது என்னவோ அந்த பகுதியை சுற்றி வாழக்கூடிய மக்கள் UFO பார்க்கிறதாக இன்றளவும் கூறிக்கொண்டேதான் இருக்காங்க. அதனாலவே சான் லூயிஸ் வேலி அப்படிங்கிற இந்த ஒரு பள்ளத்தாக்கு மர்மங்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்க பார்க்கப்படுது. இது குறித்து நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.